இப்போ என்ன ஒரு நம்ம பண்ண போகிறோன்னா பைப் லைன் எப்படி போடணும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்ல போகிறேன். பாக்ஸு எங்கே பாக்ஸ் வரும் அண்டு எப்படி வைக்கணுன்ட்டு அதை எப்படின்ட்டு சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இதான் ஸ்டேர்கேஸு. ஸ்டேர்கேஸ் வரும்போது இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வரும். ஏன்னா இங்கே வந்து பெல் சுவிட்ச் வைப்பாங்க, அதுக்காக இங்கே ஒரு ஓப்பனிங் வைப்பாங்க. அண்டு அந்த பவருக்கு இங்கே வந்து உள்ளே வந்தோடனே இங்கே சுவிட்சு ஆன் பண்ணுற மாதிரி இங்கே பாக்ஸ் வைப்பாங்க. பாக்ஸில் பைப் லைன் போட்டு அங்கே அதுலேருந்து டேரெக்டாக ஃபேன் பாக்ஸில் வந்துடும். அங்கே வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வைப்பாங்க, அங்கே எதனா லைட்டுக்கு. அண்டு அங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே ஒரு எப்படின்னா டேரெக்டாக 2 போட்டு இப்படி ஒன்று இறங்கும், இப்படி ஒன்று இறங்கும். இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, அதில் வந்து எடுத்துன்னு வந்து அங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் லைட்டுக்காக. திரும்பி இங்கே ஒரு பாயிண்ட் பாக்ஸ் வச்சுருவாங்க. எல்லாம் மெட்டல் பாக்ஸு, உட்டு கிடையாது, மெட்டலில் வைக்கிறது. நெக்ஸ்ட்டு அதே ரூமுக்கு பக்கத்து ரூமில் பைப் மேலே ஏற்கனவே நம்ம பைப் சீலிங்கில் போடும்போது ஜங்ஷன் பாக்ஸு ஃபேன் பாக்ஸ் சென்டரில் வச்சிடும். 4 சைடும் இறக்கி விடுவோம். அந்த 1 அங்கே 2 வரும், ஒரு 3 4 சைடு இறக்கிவிடுவோம். நம்ம தேவையான எங்கே பாக்ஸ் வருமோ அந்த இடத்துல வந்து நம்ம காடி அடித்து நம்ம பைப் லைன் போடணும். அங்கேருந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருவாங்க, திருவியா போட்டு பெண்டு போட்டு இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருவாங்க. அதேமாதிரி தான் இதுலேயும். இதில் பூர்வ ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டு மேலே 1 கீழே 1 இதை எடுத்து வச்சுருவாங்க. இதில் வந்து இங்கே பாத்ரூம்னா சைடில் போகிறதுக்கு இப்படி இதில் வைப்பாங்க. காடி இது மொத்தம் 3 பில்டிங்கு, 2 ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் காடி வச்சுருக்கு. அதே மாதிரி தான் பாருங்க, எங்கே இருக்குது இப்படியே இதில் எடுத்து வந்துடுவாங்க. எடுத்துன்னு வந்து அந்த பைப் லைன் அதில் போட்டு எங்கள் ஜங்ஷன் பாக்ஸு திரியோவில் வச்சு எங்கள் பாக்ஸ் வச்சுருவாங்க. அதுதான் அங்கே அதேமாரி. இப்போது காடி வச்சுருக்கு அந்த ரூமில். மேலே வந்து பைப் லைன் வச்சுருக்கு, அது பார்க்கலாங்க. சொன்னல அதாருங்க. எப்படின்னா மேலே வந்து ஃபேன் பாக்ஸு, அந்த ஜங்ஷன் பாக்ஸு, ஃபேன் பாக்ஸு 3 டேரெக்டாக லிங்க் பண்ணுறவங்க. 4 சைடும் ஹோல்ஸ் இருக்கும், 4 சைடும் இறக்கி விட்ருவாங்க. இப்படி ஓகேவா, பாமாக இறக்கி விட்ருவாங்க. அந்த இறக்கி விட்றதுலாம் வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஜங்ஷன் பாக்ஸு பாயிண்ட் வர்றதுக்கு. பாயிண்ட்டுனா லைட்டு, டியூப் லைட்டு, அது மாதிரி பாயிண்ட்டுக்காக பாயிண்ட்டுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் விடுவாங்க. 1 2 3 ஸ்ட்ரைட்டாக பாக்ஸ் வச்சுருவாங்க. அதேமாரி ஓகேவா. பைப் லைன் தான் போட்டிருக்கு, சுவிட்ச் பாக்ஸ் ஃபிட் பண்ணல. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸு. ஓகே, எல்லாம் பாயிண்ட்டுக்காக தான். அந்த மேலே கொஞ்சம் சேர் கட்டாங்க, அதில் லிங்க் பண்ணுறவங்க. அந்த இதில் இருக்க பாயிண்ட்டு அதெல்லாம் வந்து அங்கே ஒரு பாயிண்ட்டு, அங்கே பாக்ஸ். இந்த பக்கம் அதேமாரி மொத்தம் ஒரு 2 ஃப்ளோரு, 2 ஃப்ளோரில் 4 வீடு. ஓகேவா. எல்லாம் பைப் லைன் வச்சு, பைப் லைன் தான் போட்டிருக்கு, பாக்ஸில் ஃபிட் பண்ணல, காடி வச்சு. ஓகே, சும்மா எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன், ஒர்க் பண்ணும்போது சொல்கிறேன். இன்னும் எங்களை அடிக்கல. பைப் லைன் மட்டும் மேலே ஓப்பன் பண்ணி விட்ருக்கு பாக்ஸு. நான் பாயிண்ட் ஏன் சொல்கிறேன்னா, பாயிண்ட்னா லைட்டு என்ன எதுனா லைன் வர பாயிண்ட் நம்ம விட்டோம்னா ஜங்ஷன் பாக்ஸ் வச்சா அது பாயிண்ட்டாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அது அவங்க லைட்டு போடுறது, டியூப் லைட் போடுறது, அப்புறமேட்டு அது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு எல்லாம் சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணி நம்ம பாயிண்ட் எல்லாம் விட்டுடணும். ஃபஸ்ட்டு எப்படின்னா சுவிட்சு போர்டு நம்ம எப்படி வைக்கணும்னா, சப்போஸ் நம்ம டோர்லேருந்து உள்ளே வரும்போது சுவிட்சு பாக்ஸு எப்படின்னா இப்படி உள்ளே வரேன்னா இந்த பக்கம் பாக்ஸ் வைக்கணும் லெஃப்டில். அண்ட் பாத்ரூம் போகும்போது ரைட்டில். இங்கே பெட்ரூம் ஒரு ரூம், அதனால் அங்கே ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. பாயிண்ட்னா ஃபேன் சுவிட்சு அண்டு 2H சுவிட்ச் வைப்பாங்க. அதுக்காக இங்கே ஒரு பாக்ஸு, அங்கே ஒரு பாக்ஸு கண்ட்ரோலு, அதுக்காக இங்கே ஒன்று வைப்பாங்க.
ஓகே, மொத்தம் ஒரு 3 பில்டிங்கு, சாரி 2 பில்டிங்கு 4 வீடு நம்ம ஒயரிங் பண்ணுறது. மேலே ஒன்று போகுது. சரி, இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து எஸ்டிஎம்எஸ் சொல்கிறேன். ஏன்னா பைப் லைன்லாம் போடும்போது அண்ட் பாக்ஸ் வைக்கும்போது நான் உங்களுக்கு கிளியராக தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம எல்டிசி நம்ம பண்ணால் நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் ஆனால் அவங்க இன்ஜினியர் பிளான் போட்டு தந்துருப்பாங்க, எப்படி லைட் ஓணும், எங்கெங்கே லைட் ஓணுன்ட்டு. அதேமாதிரி நம்ம தான் அது மாதிரி வச்சு தரணும். அந்த பிளான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக பக்காவாக சொல்லித்தரேன். எப்படி பாக்ஸ் ஃபிட் பண்ண A to Z சொல்லித்தரேன் டீட்டெயிலாக நம்ம பைப் லைனில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.